Bird machine. Check. ஹலோ கைஸ், என்ன கிறிஸ்மஸுக்கு நீங்களும் இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணுறீங்களா? அப்போது மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் அலிக் மோஷன் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். தென் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகும். இதில் பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி 1080 2340க்கு செட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் வந்து 60 fps வந்து செட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் செட் பண்ணுங்கள். இவ்வளோ பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருங்க. இனி ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆடியோ ஆப்ஷனில் போய் ஆடியோவை செலக்ட் பண்ணுங்கள். தென் அந்த ஆடியோவை ப்ளே பண்ணி பார்த்து பீட் மார்க் வந்து பண்ணுங்கள். இனி ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து மீடியாவில் போய் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். தென் 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் காம்போசிஷன் ஏரியாவுக்கு வந்து கொடுத்துருங்க. தென் நான் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். தென் அந்த பேக்ரவுண்டை வந்து செட் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோவை ஃபேஸ் தெரியாத மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. இனி ஃபாண்ட் செட் பண்ணணும். டெக்ஸ்ட் ஆப்ஷனில் போய் நான் பண்ணுற மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். இனி நீங்கள் வந்து ஹாப்பின்னு டைப் பண்ணுங்கள். தென் பார்டர் அண்ட் ஷேடோவில் போய் ஸ்ட்ரோக் வந்து ஆன் பண்ணி விடுங்க. டெக்ஸ்ட்டோட கலரில் நான் ஸ்க்ரீனில் என்ன செட் பண்ணுறனோ அதே நீங்களும் செட் பண்ணுங்கள். தென் ஷேடோ வந்து ஆன் பண்ணுங்கள். கலர் வந்து பிளாக் செலக்ட் பண்ணுங்கள். சைஸ் வந்து 29, ஆல்ஃபா வந்து 100. அதுக்கப்புறமா அதில் இருக்க மாதிரி எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. தென் எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்து ஸ்மூத் பீவல்னு சர்ச் பண்ணி அதில் ஸ்க்ரீனில் இருக்க இதே மாதிரி செட் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ண வேண்டியது கிடையாது. அதில் அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். தென் பர்த்டேன்னு டைப் பண்ணி ஸ்க்ரீனில் நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். அதை வந்து லைட்டாக ஒரு இது சரிச்சிட்டு என்ன 87க்கு வந்து செட் பண்ணணும். தென் கரெக்டாக அந்த பிளேஸில் கொண்டு வைக்கணும். ஸ்ட்ரோக் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்டில் வைக்கணும். சைஸ் வந்து 30. அதுக்கப்புறமா எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. தென் எஃபெக்டில் போயிட்டு வைப்பு வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதில் எண்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் கீ ஃப்ரேம் செட் பண்ணணும். அதில் ஸ்டார்டிங்கில் அந்த எண்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து 6.2 போட்டுட்டு லாஸ்ட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு 131.5 அந்த மாதிரி செட் பண்ணணும். தென் ஸ்மூத் பீவல் இதுக்கும் செலக்ட் பண்ணணும். அதில் எந்த சேஞ்சுமே பண்ணக்கூடாது. இனி ஒரு குரூப் மட்டும் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். தென் டெஸ்ட் பண்ணுங்கள். அந்த டெஸ்ட்டில் போய் பிளெண்டிங் செலக்ட் பண்ணி மாஸ்க்கு செலக்ட் பண்ணுங்கள். தென் ஃபோட்டோ அண்டு டெஸ்ட்டு செலக்ட் பண்ணி குரூப்பாக கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. இவ்வளோ தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. இனி ஃபோட்டோவுக்கு எப்படி எஃபெக்ட் கொடுக்குறதுன்னு XML எல்லாமே கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணால் போதும்.